பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 26வது வசனம். ஆளுகை செய்கனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் ஞானி சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஒவ்வொருவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சில தேவைகளுக்காக அரசியல் தலைவர்களை தேடுகிறோம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நாடுகிறோம், நியாயத்திற்காக நியாயாதிபதிகளை தேடுகிறோம், அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னொரு நபரை நாம் தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம். தேடுகிறது தவறு அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நியாயம் யாரால தீருமா? கர்த்தராலே தீரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்கு நீங்கள் நியாயம் கிடைப்பதற்காக, உங்களுக்கு உதவி கிடைப்பதற்காக, உங்களுக்கு ஒரு சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் மனிதனுடைய தேவையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நபருடைய உதவியை நான் நாடும் பொழுது அந்த உதவி கிடைக்காத சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து விடுகிறோம், அல்லது நாம் பலனற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதலாவது அந்த காரியத்தை அந்த மனிதனிடத்தில் கேட்பதற்கு முன்பதாக, அல்லது அந்த அதிகாரிடத்திலிருந்து அந்த தயவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீ சேர வேண்டிய இடம் என்ன தெரியுமா? கிருபாசனத்திற்கு முன்பாக நீ சேரணும். அப்படின்னா என்ன? முதலாவது நாம் தேவனிடத்திற்கு முன்பாக கடந்து வந்து, ஆண்டவரே, நான் இந்த காரியமாய் கடந்து போகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அனுக்கிரகத்தை செய்யுங்க, அந்த அதிகாரியுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து நீங்கள் கடந்து செல்லும்போது நிச்சயமாகவே அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். எபிரேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசனத்து அண்டையிலே சேரக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஏற்ற சமயத்தில் சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள, இன்றைக்கு நியாயம் கிடைக்காம, அல்லது இன்றைக்கு நம்ம ஏதாவது அரசு அதிகாரிகளிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைக்காக நாம் எத்தனை முறை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. சிலவங்க மன உளைச்சல் அடைந்து அதை வெறுத்து விடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் நீ சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பாராக. சில நேரத்தில் சில அதிகாரிகளால் நமக்கு தீமையை செய்ய அவர்கள் முற்படலாம். நல்ல கவனிங்க. ஆனால்
நீங்கள் ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது அவங்க செய்கிற தீமைக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராம். அப்போ நல்ல கவனிங்களேன். அப்போ இந்த கால வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு ஏதாகிலும் நியாயம் கிடைக்கணுமா? நியாயத்திற்காக காத்திருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? மனிதனிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு தயவு நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை நன்றாக கவனியுங்கள். ஏற்ற சமயத்தில் நீ அந்த காரியத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஜெபிக்கணும். இரண்டாவது, அந்த அதிகாரியிடத்தில் போய் நின்று பாருங்க. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு முன்பாக செயல்படுகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் தங்களுடைய தயவுக்காக, தங்களுடைய காரியத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிற அநேக பேர் இருக்கிறாங்கப்பா. நியாயம் கிடைக்காம, ஆண்டவரே வேலை கிடைக்காம, ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த காரியத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு இரக்கம் செய்யும். இரக்கத்தை காண இன்னைக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.